டெல்லியில உணவகத்துல ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துல ஏற்கனவே 10 பேர் பலியாகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இப்ப இந்த நிலையில இந்த பலி எண்ணிக்கை மேலும் உயர்ந்திருக்கிறத பார்க்கிறோம். 20 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுல பெரும்பாலானோர் வெளிநாட்டினர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உயிரிழந்தவங்கள உணவகத்துக்கு வந்து அவங்க உணவருந்த பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கு. 10 வாகனங்கள்ல தொடர்ந்து தீயணைப்பு பணி வீரர்கள் தீயை அணைக்கக்கூடிய பணிகளையும் அங்க உள்ள இருக்கக்கூடியவங்களை மீட்கக்கூடிய அந்த பணிகளையும் ஈடுபட்டு வராங்க. ஒரு பக்கம் நம்ம அந்த உணவகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீ விபத்தினுடைய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க, 10 பேர் பலியாகி இருக்காங்க அப்படிங்கிறது சற்று நேரத்துக்கு முன்பாக பார்த்த செய்தி. ஆனா இப்ப பார்க்கும் பொழுது 20 பேர் வரைக்கும் இந்த தீ விபத்துல உயிரிழந்திருக்கிறதாகவும், அதே நேரத்துல தீ விபத்தினப்ப ஒரு பெண் மேல இருந்து கீழே குதிச்சு தப்பிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த காட்சிகள் கூட வெளியாகி இருக்கிறதா சொல்லப்படுது. விவரத்தோட செய்தியாளர் ரமேஷும் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், பலி எண்ணிக்கை உயரத பார்க்கிறோம். இன்னும் அந்த மீட்பு பணிகள் அங்க நடந்துட்டு வருதா? என்ன சூழல்? டெல்லி மால்வியா நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது என்று சற்று முன்னதாக நாம் பதிவு செய்திருந்தோம். டெல்லி மால்வியா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய லெமன் கிரீன் என்ற தனியார் உணவகத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. முதலில் 10 பேர் பலியானதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 10லிருந்து 17ஆக அதிகரித்து பின்னர் 18ஆக அதிகரித்து தற்போது 20 பேர் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவர்கள், குறிப்பாக நைஜீரிய நாட்டை சார்ந்தவர்களும் அதில் அடக்கம் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த உணவகத்தினுடைய பேஸ்மெண்ட் பகுதியில் கிச்சன் சமையல் அறை அமைந்திருக்கிறது. இந்த சமையல் அறையில் தான் முதலில் தீ பிடித்ததாகவும் பின்னர் அதற்கு அடுத்தடுத்த தளங்களுக்கும் தீ விரைவாக பரவியதில் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்து ஏற்பட்ட சமயத்தில் சிலர் தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக மேலே இருந்து குதித்த காட்சிகளும் கூட தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இந்த தீ விபத்தில் இத்தனை பேர் பலியாகி இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தீ விபத்தில் பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுமார் 1 கோடி ரூபாய் டெல்லி அரசு கொடுக்க வேண்டும் என எதிர்கட்சியான ஆம் ஆத்மி கட்சி கோரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதி குறுகலான ஒரு பகுதி. அங்க சட்டவிரோத கட்டுமானங்கள் பல இருக்கின்றன. அருகிலேயே ஒரு மருத்துவமனை கூட ஒன்று அமைந்திருக்கிறது. இதுபோன்ற தீ விபத்து ஏற்படும் போது வெளியே செல்வதற்கு கூட வழிகள் இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தற்போது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அதிகாரிகளுடைய அலட்சியம் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தெரியவில்லை. இருப்பினும் தீ விபத்து காரணமாக சுமார் 20 பேர் உயிரிழந்திருக்கிறது என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரமேஷ்குமார், இப்ப ஒரு சிலர் இந்த அங்கிருந்து குதிச்சு தப்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளா பார்க்கிறோம். அவங்களாம் ஓகேவா இருக்காங்களா, இல்ல தொடர்ந்து அவங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதா? வெளிநாட்டவரும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருடைய உடலோ இல்ல நிறைய பேர் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குமா? இல்ல, தீ விபத்து ஏற்பட்ட போது சிலர் அந்த உணவகத்திற்குள்ளே சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் எல்லோரையும் மீட்டு விட்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் எல்லோரும் நல்ல நிலையில் இல்லை. பலருக்கு தீ காயம் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் குதித்ததில் உடலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அனைவரையும் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்கள் மருத்துவமனையிலே, தனியார் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. இருப்பினும் உடனடியாக எதையும் கூற முடியாது. சிகிச்சைக்கு பிறகுதான் அவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது உயிரிழப்பு மேலும் அதிகரிக்குமா என்பது நமக்கு தெரிய வரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.